விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி அருகே உள்ள பிளவக்கல் அணை பூங்காவை மேம்படுத்த ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூமாப்பட்டி அருகே உள்ள பிளவக்கல் அணை மின் பூங்கா மேம்பாட்டிற்காக ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கன்சாபுரம் கிராமத்தில் உள்ள பிளவக்கல் அணை பூங்காவை மேம்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் விருதுநகர் சென்றிருந்த போது பூங்கா மேம்பாடு தொடர்பாக அறிவித்திருந்தார். தற்போது அதற்காக நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கன்சாபுரம் கிராமத்தில் உள்ள பிளவக்கல் அணை பூங்காவை மேம்படுத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முதலமைச்சர் விருதுநகர் சென்றபோது பூங்கா மேம்பாடு தொடர்பாக அறிவித்திருந்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், உங்க விரிவான தகவல். அதாவது பிளவக்கல் பெரியார் அணை பூங்கா பராமரிப்பு பணிகளுக்காக தமிழக முதல்வர் 10 கோடி நிதி ஒதுக்கி அறிவிப்பு வெளியிட்ட நிலையில தற்போது பணிகளை மேற்கொள்ள அரசாணையானது வெளியிடப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறது பிளவக்கல் பெரியார் அணை மற்றும் கோயில் அணை. 47 அடி முழு கொள்ளளவு கொண்ட இந்த பிளவக்கல் பெரியார் அணையோடு மாவட்டத்தின் மிகப்பெரிய அணையாக கருதப்படுது. இந்த அணையானது 1971ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு பிறகு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அணைகளை நம்பி சுமார் 40 கண்மாய்கள் மூலம் பாசன வசதி பெற்றுட்டு இருக்கிறாங்க. பிளவக்கல் பெரியார் அணை அருகிலே ஒரு பூங்காவும் இருக்குது. இந்த பூங்கா கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா காலத்துக்கு அப்புறம் அந்த பொதுமக்கள் பூங்காவுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. தடை விதிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் இன்னும் பூங்காவிற்கு அனுமதி அளிக்கப்படலன்னு குற்றச்சாட்டு இருந்தது. இதனை அடுத்து பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் விடுமுறை நாட்கள்ல இந்த பொதுமக்கள் வரக்கூடிய நிலையில திரும்பி சென்றுட்டு இருந்தாங்க. இந்த பூட்டப்பட்டதன் காரணமா இந்த பூங்காவை நம்பியுள்ள வியாபாரிகள் வியாபாரமின்றி மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாக்கி வந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க இந்த பூங்காவில் உள்ள விளையாட்டு உபகரணங்கள் அனைத்தும் சேதமடைஞ்சு பூங்கா பாலடைஞ்சு காணப்பட்டது. அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலமாக திகழக்கூடிய இந்த பூங்காவை காண ஏராளமான பொதுமக்கள் எப்பவுமே வந்து போயிட்டு இருப்பாங்க. மேலும் பராமரிப்பு செய்யாததால சுற்றுலா பயணிகள் வருகை குறைஞ்சிட்டு இருந்தது. பூங்கா பகுதியில கழிவறைகள் கட்டப்பட்டும் திறக்கப்படாமல் இருந்த ஒரு சூழ்நிலை தமிழ்தாய் சிலைகள் கைகள் சேதப்படுத்தப்பட்ட நிலையில காட்சியளித்தது. மேலும் பூங்கா பராமரிப்பு பணிகளுக்கு ஆட்கள் நியமனம் செய்யப்படாத நிலையிலே பல ஆண்டு காலமாக இது இருந்துட்டு வருதுங்க. இந்த பூங்காவை தமிழக அரசு சீரமைத்து சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் நீரூற்றுகள் அதே மாதிரி பயணிகள் தங்கி செல்வதற்கு போதுமான அறைகள் கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை இருந்தது. மேலும் இயற்கையை ரசிப்பதற்காக அதாவது பூங்காவுக்குள்ள பொதுமக்கள் அனுமதிக்க வேண்டும்னு அனைவரோட எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்த நிலையில தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கள ஆய்வுக்காக விருதுநகர் மாவட்டத்துக்கு வருகை தந்த நிலையில அப்போது வத்ராயிருப்பு அருகே இருக்கிற இந்த பிளவக்கல் பெரியார் அணை பூங்காவை சீரமைப்பதற்காக 10 கோடி ஒதுக்குவதாக அறிவித்தாரு. இந்த அறிவிப்புக்கு பிறகு வத்ராயிருப்பு சுற்று வட்டார பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடையே ஒரு பெரும் வரவேற்பட்டது. அந்த அறிவிப்பு வெளியிட்டும் பணிகள் எந்த விதமான பணிகளும் மேற்கொள்ளப்படாமல் இருந்து வந்த நிலையில பிளவக்கல் பெரியார் அணை பூங்காவை சீரமைக்க 10 கோடி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை பிறப்பிச்சிருக்கு. இந்த அறிவிப்புல பூங்கா பராமரிப்பில் பூங்காவில் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு சுற்றுச்சுவர் அதே மாதிரி கிழவன் கோவில் பள்ளிவாசல் முதல் பெரியார் அணை பூங்கா வரை 2.5 கிலோமீட்டர் தார் சாலை விளையாட்டு உபகரணங்கள் புதிதாக அமைக்கப்பட இருக்குது. அதே மாதிரி மான் சிலை, காந்தி சிலை, காளை, பாரத மாதா, ரயில் பார்வையாளர் கோபுரம், அதே மாதிரி சிறுவர்கள் விளையாட்டு கழிவறை உள்ளிட்ட வசதிகள் அமைக்கப்பட இருக்குது. மீன்வளத்துறை அலுவலகத்திலிருந்து பூங்காவிற்கு இரும்பு பாலம் மீண்டும் அமைக்கப்பட உள்ள நிலையில அதன் வழியாகத்தான் மக்கள் இந்த பூங்காவுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது. அதே மாதிரி பூங்கா முன்பு ஆட்சி அமைக்கப்பட உள்ளது. அதே மாதிரி உள்ள பல்வேறு வசதிகள் இந்த பூங்காவில் இடம்பெறும் அந்த அரசாணையில தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. பிளவக்கல் பெரியார் அணையானது பூங்காவின் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள 10 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழக அரசாணை வெளியிட்டுள்ளதால சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது அங்குள்ள வியாபாரிகள் பொதுமக்கள் அனைவருமே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ராஜியா, தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.